இந்த நாளுக்கான வேத வாக்கியம் அது பரிசுத்த நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 27:23. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. இந்த நாளுக்குரிய தலைப்பு கவனமாய் இரு. நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா கவனம் ரொம்ப முக்கியம். ஆலயத்துக்கு வந்திருக்கோம், உட்காடுறோம், தேவ வார்த்தையை கேட்கிறோம், இப்ப நேரம் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம், அதுக்கப்புறம் கவனம் திரும்பிடுது. எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், நம்முடைய அதை செய்யணுமே இது செய்யணுமேங்கிற பல விதமான நினைப்புகள் நமக்குள்ள வர்றதுனால கவனம் சிதறிடு. ஆனா வேதம் சொல்லுது கவனமா இருன்றது. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையில கவனம் இருக்கணும். ஒரு தொழில் பண்ணா அதுல கவனம் இருக்கணும். வியாபாரம் பண்றாங்க, கவனம் இல்லாம இருந்தா நஷ்டமாயிடும். அது மாதிரிதான் ஊழிய பாதையும். ஊழிய பாதையிலையும் நம்ம கவனமா இருக்கணும். ஊழிய பாதையில தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன் சொன்னாக்கா அது ஆத்மா சம்பந்தப்பட்ட காரியம். இந்த பூமியில வியாபாரம் பண்ணாலும் சரி, அல்லது என்ன விதமான பொருள் ஈட்டுக்காக நம்ம என்ன வேலை செய்தாலும் சரி, அது இங்க முடிஞ்சிடும். அது வந்து 100 ஆண்டு காலத்துக்குள்ள, இப்ப நம்ம 100 வயசு வாழ்றோம்னா அது 100 ஆண்டு காலத்துக்குள்ள முடிஞ்சிடும். அதுக்கு பிற்பாடு இருக்கிறது தான் முக்கியம். அது யுக யுகமா வேதம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது கவனம் நமக்கு ரொம்ப முக்கியம். கவனம் இல்லாம நம்ம வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னா பிரச்சனைல போய் முடிஞ்சிடும். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா வராங்க, ஆண்டவரை ஏத்துக்கொள்றாங்க, அப்படியே கொஞ்ச நாள்ல கவனம் திரும்பிடுது, திசை மாறிடுறாங்க. இஸ்ரவேல் மக்கள் மாதிரி விடுதலையிலிருந்து வெளியே கொண்டு வராரு, முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவர் சிக்ஷிக்கிறாரு, திருப்பியும் மாறுறாங்க, திருப்பியும் வராங்க, திருப்பியும் மாறிடுறாங்க. அதனால ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார், மந்தையின் மேல கவனமாயிருன்றார். அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டு மக்கள் மேலே நம்ம கவனமா இருக்கணும். அதுவும் ஒரு மந்தை தான். சபை ஒரு மந்தை, நம்ம வேலை செய்யற இடம் ஒரு மந்தை, எல்லாமே ஒரு ஒரு மந்தை தான். மக்கள் கூடி இருக்கிற இடம் ஒரு மந்தையாக சொல்லப்படுது. அப்போ அதை நடத்துகிறவராக இருந்தாலும் சரி, அந்த மத்தியிலே நம்ம இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விதத்துல நம்ம வாழ்ந்தாலும் சரி, கவனமா இருக்கணும். அந்த மந்தையோட சேர்ந்து நம்ம உண்டு மாறிடக்கூடாது. ஏன்னா எப்படிப்பட்ட ஆடுகள் வேணா இருக்கலாம். அது செம்மறி ஆடு இருக்கலாம், வெள்ளாடு இருக்கலாம். தேவனுக்கு பிரியமான ஆடாக நம்ம மாறணும். அதுதான் முக்கியம். வேதத்தின் அடிப்படையில ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 37ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 17:37. அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் நீங்கள் சகல நாளும் செய்கிறதற்கு கவனமாயிருந்து அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள். பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காரு பாருங்க. திட்டங்கள், முறைமைகள், நியாயப்பிரமாணம், கற்பனைகள், இது எல்லாம் சகல நாளும் நம்ம கடைபிடிக்கணும்ன்ற அது சொல்லிடுறாரு. அது சொல்லிட்டு கீழே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாது அப்படின்னு சொன்னா மற்றவர்களுக்கு, புறஜாதியா இருக்கு, அவங்களுடைய காரியங்களுக்கு நீங்க உங்களை ஈடு கொடுக்காதீங்க. நீங்க உங்களை வந்து அந்த இடத்துல உங்களை நீங்க காத்து கொள்ளுங்க, கவனமா இருங்கன்றாரு. நான் லா காலேஜ் பண்ணும்போது பெங்களூர்ல தான் பண்ணேன். அப்போ அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர், அவங்க பக்கா அவங்க வந்து ஹிந்துஸ். அவரு ப்ரொஃபஸர், அவர் தான் மெயின் பேப்பர் திருத்துறதுக்கு. ஆகவே அவர் வந்து அவருடைய வழிமுறைகள்ல அவங்க அதை என்ன சொல்றது, திருப்பதிக்கு போவாரு, வருவாரு, அவருடைய தெய்வத்து மேல அவருக்கு நம்பிக்கை அதிகம். அப்படி இருக்க சூழ்நிலை நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள் அவர்கிட்ட நின்று பேசிட்டு இருக்கோம். அப்ப அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நான் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், நீங்க வந்து இந்த லட்டு பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா கொடுத்துட்டு வந்தாரு. என்னுடைய டர்ன் வரும்போது, இல்லை சார் நான் படைச்சது நான் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க. அவர் தான் பேப்பர் திருத்துருவார்.
நான் என்ன பண்றது, ரொம்ப நம்மளது முக்கியம், ஆண்டவர் விட்டு நம்ம போக முடியாது. நான் தேசம் கடந்து தேசம் போய் உட்காந்துருக்கேன், இருந்தாலும் நான் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இருந்தா இருப்பேன், இல்லைன்னா ஆண்டவர் கூப்பிட்டா போயினே இருக்க வேண்டியதுதான். அப்போ அவர் தான் பேப்பர் திருத்துறவர். எல்லாம் என்ன ஒரு மாதிரி திரும்பி பார்த்தாங்க, நீ அப்பிட்டுறா நீ அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. நான் கம்முன்னு இருந்துட்டேன். அவரும் பார்த்தாரு, அப்படியா சார், சரி பரவாயில்லன்ட்டார். ஒன்றும் சொல்ல கம்முன்னு அவரும் போயிட்டு எல்லாம் முடிச்சா எக்ஸாம் எழுதணும். நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லாரும் ஃபெயில், நான் ஒரு ஆள் தான் எல்லாத்திலும் பாஸ். அந்த வருஷமே நான் ஒரு ஆள் தான் பாஸ் ஆகி வெளியே வந்தேன். இது விளையாட்டு கிடையாது. நீங்க தேவனுக்கு நின்னீங்கன்னா தேவன் உங்களுக்காக நிற்பார். ஆனா அதுதான் சொல்றாரு, நீங்க சகல நாளும் செய்கிறதுக்கு கவனமா இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்நிய தேவர்களுக்கு பயப்படாதீங்க. ஏன்னாக்கா அது ஆவிக்குரிய காரியங்கள். அந்நிய தேவர்கள்ங்கிறது ஆவிக்குரிய காரியம். இப்போ ஆன்டி பேசும் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி சூனியம் வச்சு மாட்டிட்டார். இதை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா மேல இருக்கிறத கீழே இருக்கிறது தூரம் நின்றுடும். இதுதான் ரகசியம். இதை கடைபிடிக்கலன்னா அதுக்குரியது ஒரு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இதோ உலகத்தின் அதிபதி வரான் சொல்றாரா, அவனுக்குரியது என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப எப்படி பக்கத்துல நிக்க முடியும், எப்படி பிடிக்க முடியும்? இதுதான் ரகசியம், புரிஞ்சுக்கணும். நம்ம வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, நீதிமொழிகள் 16:17 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 16:17, தீமை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். தன் ஆத்துமாவை காக்கிறான். இது ரொம்ப முக்கியம். நம்ம நட பூமியில தான் நடக்கிறோம், ஆனா ஆத்மா காக்கப்படுது. விளையாட்டு கிடையாது. எந்த விஷயத்திலையும் நம்ம தேவனை மயப்படுத்துறவர்களாய் காணப்படணும். மற்றவர்களை துக்கப்படுத்துறதா நம்ம நினைக்க வேணாம். அவங்களுக்குரியது அவங்க அதை நம்புறாங்க, கொள்றாங்க, அது வேற விஷயம். அவங்களுக்கு காரியங்கள் வாய்க்குது. அவங்க சொல்லுவாங்க, இத்தனை தேதி நான் பிசினஸ் தொடங்குறாங்க, கரெக்டா அன்னைய தேதியில் தொடங்குவாங்க. அது உலகத்துக்குரிய காரியம். நம்ம சொல்லுவோம், சில காரியங்கள் நடக்காது, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் என்ன விரும்புறாரோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். அதான் நடக்கணும், அதுதான் நம்ம பேசப்படணும். அதை விட்டுட்டு நம்ம உலகத்தாரோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா, நீ 100 கோடியா, நான் 500 கோடி வச்சுக்கிறேன்னு சொல்லி நம்ம அந்த போட்டி போட்டோம்னா ஆத்துமா பிரச்சனைல போய் முடிஞ்சிடும். பூமியை விட்டு எல்லாரும் போறது தான் ஒரு நாள், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒன்னே எலியாவை போல எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லைன்னா மோசையை போல மறித்து போகணும். அப்ப ரெண்டு காரியங்கள் மனிதனுக்கு உண்டு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம நடைய கவனமா நடக்கணும். அதுதான் வேதம் திட்டம் தெரியுமா சொல்லுது, தன் நடையை கவனித்து இருக்கிறவன் தன் ஆத்துமாவை இருக்கிறவன். நீங்க உங்க நடைய கவனிக்கணும், கரெக்டா இருக்கிறோமா இல்லையா, கரெக்டா போதா. ஒருவேளை சில நேரத்துல நம்முடைய பார்வைக்கு நீதியா காணப்படும். யோபு தன் பார்வைக்கு நீதிமானாய் காணப்பட்டான்னு வேதம் சொல்லுது. ஆனா தேவன் உணர்த்தின பிற்பாடுதான் அவன் தூளும் சாம்பலும் அவர் தன்னை தாழ்த்துறார். அப்ப என்ன சொல்ல வருதுன்னா, தன் நடையை கவனித்து இருக்கிறவன். நீங்க அனுதினமும் சோதிக்கணும், தேவ சமூகத்துல உட்காரணும். ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்து எனக்கு காட்டுங்கப்பா, நான் கரெக்டா தான் இருக்கிறேனா, நடக்கிறேனா, எனக்கு தோன்றதை காட்டிலும் நீர் என்ன சொல்கிறீர், அதை தான் நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய ஜெபத்துல தேவனிடத்துல கேட்டு வாங்குறது தான் அதிகமா இருக்கணுமே கண்டி, நம்ம ஆண்டவருக்கு அட்வைஸ் கொடுக்குறவங்கள மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் முகம் இன்னும் கொஞ்சம் அழகா ஆக்கி இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் இந்த கண்ணு கொஞ்சம் கூர்மையா, இந்த பார்வை கொஞ்சம் இன்னும் அப்படி தூக்கலா இருந்தா நல்லா. அவருக்கு அட்வைஸ் நம்ம கொடுக்க கூடாது, அவர் தான் நமக்கு கொடுக்கணும். ஆகவே அவரு நம்ம கொடுத்திருக்கிறது என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நிச்சயமா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க பிரியமானவர்களே, ரெண்டு காரியத்துல நம்ம நட கவனமா இருக்கணும். இது ஊழியரா இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, ரெண்டு காரியங்கள் மிக முக்கியமான காரியங்கள். அந்த ரெண்டு காரியத்துல நம்ம கவனம் அதிகமா இருக்கும். ஒண்ணு பரிசுத்தம். பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. பாருங்க பிரியமானவர்களே, இதை தேவன் நமக்கு நினைப்பூட்டுறார்.
15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. பரிசுத்தரா இருக்கிறார். நம்மள அப்ப நம்ம நினைப்போம், அப்ப என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார்? முதல்ல உங்களை வட்டத்துக்குள்ள அழைச்சிருக்கிறார். அந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளாக, கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்குள்ளார உங்களை அழைச்சிருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்துக்குள்ள வரும் பொழுது அழைக்கப்பட்டவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்களோட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படல, நான் ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்படல, ஆனால் நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், அந்த ஆண்டவர் என்ன மன்னிச்சிருவாரு. அதெல்லாம் மன்னிக்க மாட்டார். இஷ்டப்படி ஆடினா அடிச்சு போட்டுருவார். ஏன்னாக்கா மற்றவர்கள் இல்லாத கிருபை, வழி அருகே போடப்பட்ட கிளை, நம்ம வழி அருகே இருக்கக்கூடிய அத்திமரம், இத என்ன பண்றாரு? தோட்டத்துக்குள்ள எடுத்துட்டு வந்து வைக்கிறார். வழி அருகே விழுந்த கிளைய தூக்கி ஒட்டுறாரு. நல்ல ஒலிவ மரத்துல, காட்டு ஒலிவ மரம் எண்ணெயாக தராது, அதான் நம்ப, அதை தூக்கி நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டுறாரு, கிராப்டிங் பண்றாரு. பண்ணை நம்மளதுல இருந்து எண்ணெய் வெளியே வந்து மற்றவர்களுக்கு அபிஷேகமா இருக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் என்ன சொல்றாரு? பரிசுத்தரா இருக்கிறது போல. பரிசுத்தம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு எங்க போய் உக்காந்துக்கிட்டு நீங்க என்ன செய்தி கேட்டாலும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்க அந்த பரிசுத்தத்துக்குரிய காரியங்களுக்கு நீங்க பழக்கலன்னு சொன்னா, நீங்க தொடர்ந்து சிற்றின்ப காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னால், அப்பப்போ என்ன ஆகுது? கரை திரைப்பட்டுக்கிட்டே இருக்குது. எப்படி நீங்க தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எப்படி நம்மளை காணப்படணும்? பழக்கணும், சரீரத்தை பழக்கணும். எப்படி ஒரு பயிற்சியாளர் தன்னுடைய மாணவர்களை பழக்கிறாங்களோ அந்த மாதிரி வேதம் நம்மளை பழக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். வேதம் தான் சொல்லுது, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், எந்த செயல, பார்வையோ பேச்சோ செவியோ அல்லது சிந்தனையோ எண்ணமோ செய்கையோ நடக்கையோ எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் பரிசுத்தம். இந்த காரியங்கள்ல நீங்க பரிசுத்தரா இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க இதை பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவன் உங்கள் பக்கத்துல வர ஆரம்பிச்சிருவார். ஏன் சொன்னா, உங்களிலிருந்து அந்த மகிமையின் ஒளி வெளியே வரும், அந்த இருள் நீங்கும், உள்ள நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த விளக்கு தண்டு அப்படியே பிரகாசமாகும். பாவத்தின் நிமித்தம் மூடப்பட்டிருக்குது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நம்மள காணப்படும். 2 காரியங்களை நம்ம கவனமா இருக்கணும். இந்த பூமியில 2 காரியங்கள்ல கவனமா இருக்கணும். ஒன்று பரிசுத்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருதயத்தை சுத்தம் பண்ணணும், பரிசுத்தம் பண்ணணும், தேவனுடைய ரத்தத்துல கழுவணும். சிந்தனைகள் எண்ணங்கள்ல பரிசுத்தம். தேவனுக்கு மிகவும் ரொம்ப அவர் நேசிக்கிறது நம்முடைய சிந்தனை எண்ணங்கள்ல. நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் பரிசுத்தமாகும், தேவனுக்கு உகந்ததா இருந்ததுன்னு சொன்னா, இருதயத்தை அது சுத்தம் பண்ணும். இருதயத்தை அது சுத்தம் பண்ணும் பொழுது தேவனை தரிசிக்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைச்சிடும். அதுக்குதான் நம்ம பிரயாசப்படணும். எத்தனை ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரும்பி பார்த்தோம்னா 20 வயசு போயிட்டு இருக்கோம். சிலருக்கு 30, 40, 50, 60, 70, சிலர் 80 கடந்து கூட வந்துட்டு இருப்பாங்க. இன்னும் தேவனை தரிசிக்காம இருப்பாங்க. என்ன நடக்குது? அப்போ என்ன பிரயோஜனம்? நீங்க தேவனை தரிசிக்கும் பொழுதுதான் மறுரூபம் அடையறீங்க. அதனால புரிஞ்சுக்குங்க. தேவனை தரிசிக்கதான் சரீரம், ஆவி, ஆத்மா எல்லாம் மறுரூபமாகுது, எல்லாம் புதுப்பிக்கப்படுது, புது சிருஷ்டி ஆகுது. நீங்க தேவனை தரிசிக்காம வெறும் வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்படியே சர்வசாதாரணமா இயேசு நல்லவர், இயேசு நேசிக்கிறான்னு போய்கிட்டு இருந்தீங்கன்னா, அது எந்த கூட்டத்துக்குள்ளார நீங்க போய்கிட்டு இருக்கீங்கன்றதும் ஒரு நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது ஆவிக்குரிய காரியங்கள். சபையில உட்கார்ந்து இருக்க இந்த கூட்டத்தை வச்சு நான் சொல்லல, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல ஒரு கூட்டத்துல போய்கிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் நீங்க எந்த கூட்டத்தோட நம்ம இருக்கிறோம்ன்றது நமக்கு தெரியணும். ஒரு முறை தேவன் காட்டுறாரு, பார்த்தாக்கா நான் என்னுடைய காலேஜ் நண்பர்களுடைய அந்த ஒரு பெரிய கூட்டம், அது பெரிய கூட்டம், அந்த கூட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கு. ஆண்டவர் அப்படியே பிரிச்சு கொண்டு வர்றாரு வெளியே.
இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நம்ம சில காரியங்களை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அன்றாட நம்முடைய சாப்பாடு, நம்முடைய வேலை, நம்முடைய கவனங்கள், நம்முடைய குடும்பத்தின் மீது, மற்ற நம்மை சார்ந்திருக்கிற மீது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க கவனம் முக்கியம். நீங்க பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள் முக்கியம். தேவன் விரும்புகிற காரியங்கள் காணப்படணும். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22, 23. பொல்லாங்கை விட்டு எல்லாத்தையும் விட்டு விலகுங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. பாருங்க பிரியமானவர்களே, வேதம் திட்டம் தெரியும். 3 காரியங்கள் சொல்லுது. ஆவி, ஆத்மா, சரீரம். 3 காரியங்கள் பரிசுத்தமா இருக்கு. 3 காரியங்களை பிடிக்கிறான் எதிராளி. விளையாட்டு கிடையாது. அவனுடைய கவனங்கள் பயங்கரமா இருக்குது. அவர் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, யோபு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. யோபு 1:8 என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. பாருங்க பிரியமானவர்களே, கவனம் யார் யாரெல்லாம் வைக்கிறாங்க பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஆண்டவர் தம்முடைய மந்தையின் மேல கவனமா இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மேல கவனமா இருக்கிறார். எதிராளியே எங்க கவனமா இருக்கிறான் பாருங்க. அதே மந்தையை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்குரிய மந்தை ஏற்கனவே இழுத்துன்னு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் தேவனுடைய மந்தையிலிருந்து வெளியே இழுக்கணும். இப்ப இன்னைக்கு கூட சொன்னாங்க பாருங்க, ஒருத்தர் வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்காருன்னு. காணாமல் போன ஆடு மாதிரி தான் அதெல்லாம். கெட்ட குமாரன் இல்ல, காணாமல் போன ஆடு கிடைக்கப்பட்டுச்சு. தேவனுடைய தயவு, கிருபை, இரக்கம். பாருங்க கவனம் எங்க போகுது பாருங்க. என் தாசனாகிய யோபின் மேல் ஆண்டவரும் அவனை கவனிக்கிறாரு. இந்த ராஸ்கல் எங்க பாக்குறான் பாரு அப்படின்னு தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவனை சாத்தான கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. அவன் பார்வை யோபின் மேல உழுது. யோபா, சரி யோபு நம்மால பிரச்சனை இல்ல, அவனை வச்சு இவனை செய்வோம் அப்படின்ற ஆண்டவர். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வலுக்கட்டாயமா இழுக்கிறார் ஆண்டவர். அவன் வாயை திறந்து ஒன்னும் சொல்லல, ஆனா அவன் கவனம் யார் மேல? யோபின் மேல இருக்குது. அந்த மாதிரி நம்ம தேவனுடைய பார்வையில சன்மார்க்கனும், நீதிமானும், பொல்லாப்பை விட்டு விலகிறவனும் ஆகிய தீமைக்கு பயந்து அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வாங்கணும், தேவனிடத்திலிருந்து வாங்கணும். பிரியமானவர்களே, இவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோசேப்பு 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இத்தனை பெரிய பொல்லாங்க தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கார். படிங்கம்மா. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் ஒருவனும் நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். பாருங்க பிரியமான யோசேப்பு எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு மனிதனுக்கு அவனுக்குரியது. அது அவனுக்கு பொறுப்பு, அவன் தான். அது பாதாளத்துக்கு போச்சுன்னா அவன் தான் பொறுப்பு. தேவன் என்னென்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு, எப்படி எப்படி விளக்கணுமோ விளக்குறாரு, எப்படி எப்படி நடக்கணுமோ சொல்லி தராரு. ஆனா ஆத்மா பாதாளத்துக்கு போனா அந்த தனி நபர் தான் அவனுடைய ஆத்மாவுக்கு பொறுப்பு. நம்ம போயிட்டு மற்றவங்களை என்ன அவங்க மிஸ்லீட் பண்ணிட்டாங்க, இவங்க மிஸ்லீட் பண்ணிட்டாங்கன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. வேத திட்டமும் தெளிவா சொல்லுது. அதுக்குதான் சாட்சிகள், அதுக்குதான் வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சிகள். மிகப்பெரிய கிருபைகள், விழுந்தாலும் தூக்கி நிறுத்தக்கூடிய கிருபை. பிரியமானவர்களே, வேதம் நமக்கு பல காரியங்களை கத்துக் கொடுக்குது. அதுல மிக முக்கியமான 2 காரியங்கள் தான். அதுல ஒண்ணு பரிசுத்தம். வேதத்தின் அடிப்படையில் தானியேல் பாருங்க எப்படி நடந்துக்கிறார் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தானியேல் 1:8. தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான தலைவடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க இதுல என்னன்னா, இப்போ
ராஜா போஜனம் கொடுக்குறாரு. இப்ப நம்மலாம் என்ன பண்றோம், எங்கன்னா விருந்துனா ரொம்ப சந்தோஷப்பட்டுறோம். சிலர் வந்து காலையில இருந்து சாப்பிடாம இருப்பாங்க. அது ஒரு பக்கம். நான் அந்த மாதிரி இருந்தவன் தான், அதனாலதான் சொல்றேன். காலையில இருந்து சாப்பிடாம இருப்பாங்க, சுக்கு காப்பி இஞ்சி காப்பி இதுதான் குடிச்சின்னு இருப்பாங்க. சாயந்தரம் விருந்துனா உள்ள பூந்து ஒரு காட்டுறது, அவன் உள்ள இருக்கவன் பயந்துருவான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. பட் ஆனா இப்ப நான் சொன்ன நேரம் இல்ல அது. அந்த மாதிரி அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னா, தானியேலு பாருங்க, ராஜா போஜனம் கொடுக்கிறாரு. அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை திராட்சை ரசமும் கொடுக்கிறார், போஜனமும் கொடுக்கிறார், 2 காரியங்கள் கொடுக்கிறார். ஆனா ஏன் வந்து வேதம் சொல்லுது தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று? ஒருத்தருடைய உணவு சாப்பிட்டா நம்ம தீட்டாயிடுவோமா அப்படின்னு சொன்னா யோசிக்கணும். இப்ப நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், கூப்பிடுறாங்க, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் கூப்பிடுறாங்க, ஒரு கல்யாண விருந்துக்கு போறோம் அல்லது மற்ற இடங்களுக்கு போறோம் கூப்பிடுறாங்க. அப்ப அது சாப்பிட்டா நமக்கு தீட்டு ஆயிடுதா? அது கிடையாது. அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, ராஜாவுடைய போஜனம் படைக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க போஜனம் என்ன பண்ணப்படும்? படைக்கப்படும். அவருடைய தேவர்களுக்கு முன்பாக வைத்து, ராஜாவுக்கு எந்த தீங்கும் தீமையும் நேரிடக்கூடாது, இந்த போஜனத்தை நாங்க முதல்ல உனக்கு படைக்கிறோம், நீங்க அடுத்தபடியாக ராஜாவுக்கு அதை எடுத்துன்னு வந்து வைப்பாங்க சாப்பிட. இதுதான் அங்க பாபிலோன் தேசத்தினுடைய முறைமைகள். அங்க கிளீனா தெரியும். போயிட்டாரு தானியேல் உள்ள, ஆண்டவர் அடிமையா கொண்டு வராரு. இப்போ அரசாங்கத்துக்குள்ள உள்ள நுழையிறாரு தானியேல். ஆனாலும் தானியேல் பாருங்க என்ன பண்றாரு, அது தேவையில்லைன்ட்டார். தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் உள்ள தட்டமா வச்சுட்டாரு. இன்னாதான் காடை கோழி கௌதாரி எடுத்தாந்து வச்சாலும் அது எப்படிப்பட்ட மட்டன் பிரியாணி தான் அதை நிறுத்துறோம். அத தீர்மானம் உள்ள பண்ணிட்டீங்கன்னா உடம்பு தானா அது ஈடு கொடுக்கும். உள்ள பண்ணணும், நீங்க உள்ள கொண்டு வரணும். சில நேரங்கள்ல நான் கூட வெள்ளிக்கிழமையில சாப்பிடாம இருப்பேன். அன்னைக்கு பார்த்து தான் நமக்கு தேவையில்லாத சோதனை வரும். இப்ப சமீபத்தில் ஒரு கல்யாணம் போனேன். அன்னர் பார்த்தாக்கா சரி வெஜிடேரியன்ல உட்காந்துடலான்னு போயிட்டேன். அங்க வெஜிடேரியன் ஆயிப்போச்சு. வேற வழியே இல்லாம உட்கார வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பாருங்க எப்படி சோதனை தான் இதெல்லாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, உள்ளத்துல தீர்மானம் பண்ணணும். இன்னைக்கு சாப்பிட்டா இதுதான், இல்லைன்னா இல்லை. அதுதான் நம்ம தீர்மானம், அதுதான் எடுக்கணும் நம்ம. அப்படி இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனோடு வேண்டிக் கொண்டான். கர்த்தர் தயவு கொடுப்பார். அதுக்கப்புறம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள். அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, உணவு வகைகளை கூட நம்ம பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை ஈடுபடணும். கொழுமையான பதார்த்தங்கள் இருக்குன்னு சொல்லி போய் விழுந்துடக்கூடாது. அதுக்கு பிற்பாடு அதுக்கு அந்த புழுமையான பதார்த்தங்களுக்கு பின்னால என்ன இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது சொல்லுவாரு சங்கீதத்துல, என்னுடைய எதிராளிகளுடைய பந்தியில இருந்து நான் எதையும் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ஆகவே பாருங்க பிரியமானவர்களே, பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். நேரம் வர ஆயிட்டு இருக்கு. ஆகையினால ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய கவனம் பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள தான் இருக்கணும். நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் வெளியே போகக்கூடாது. இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லணும்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது கொஞ்சம் கடுமையா இருக்கும், பாருங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. இது என்னன்னா கணவன் மனைவிக்குரியது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு நபர் இன்னொரு ஸ்திரிய, தன் மனைவி அல்லாத ஸ்திரியை தொடக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சமுதாயத்துல சோசியல் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பயங்கரமா அப்படியே மாத்திக்கிட்டு வரோம். ரொம்ப சகஜமா மூவ் பண்றாங்க, ரொம்ப சகஜமா இருக்கிறாங்க. ஆனா மனசுக்குள்ள இல்லைன்னா கூட எதிராளியினுடைய கவனம் தீர்மானம் என்னன்றது அவங்களுக்கு தெரியல. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரிதான் பெண்களுக்கும், ஆண்களை தொடாமல் இருப்பது நல்லது. அப்படியே நீங்க மாத்திக்கணும். இன்னும் எங்களுக்கு சொல்லலையா, அப்ப நாங்கெல்லாம் பிரியே கிடையாது, உங்களால தான் பிரச்சனையே. இன்னைக்கு நாங்க மாட்டியன் முழிக்கிறது உங்களுடைய அன்பினுடைய வலைதான். ஆகையினால வேதம் பாருங்க திட்டம் தெளிவா சொல்லுது.
ஜாக்கிரதையா இருக்கணும். பரிசுத்தத்துக்குரிய காரியம் சமுதாயத்துல அப்படியே நமக்கு ஃப்ரீயா இருக்கு, போவாதீங்க, தூரம் நிக்கணும், ஒதுங்கி நிக்கணும், தரையில இருக்கிற படகு மாதிரி இருக்கணும். உள்ள போய் கடல்ல மாட்டிக்கிச்சுன்னா காத்து இப்படி அடிக்கும் அப்படி அடிக்கும், எப்படி வேணா போய் படகு ஒழிஞ்சு போயிடும், கவிழ்ந்து போயிடும், மூழ்கி போயிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்தம் தேவனுடைய வாழ்க்கையில 2 காரியங்கள்ல, ஒண்ணு பரிசுத்தம், பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க முடியாது, அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயும் போக முடியாது. அதுதான் ரொம்ப முக்கியம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2வது காரியம் தேவ சித்தம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய விருப்பம் நிறைவேறணும். 2 காரியங்கள் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு. நீங்க ஊழியரா இருந்தாலும் சரி, சாதாரண மக்களா இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு அழைக்கப்படாமல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தேவ சித்தம் உண்டு. ஐயா, நான் ஊழியம் பண்ணல, ஆனா ஆபீஸ்ல தான் வேலை செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க தான் சாட்சி. நீங்க ஊழியம் பண்றவங்களை விட உங்களுக்கு தான் அதிகமான இது. ஏன்னா ஐயா, அவங்க பேர் ரூத்துங்க. எப்படிங்க ஐயா? ஐயோ, லஞ்சம் வாங்குறதுல நம்பர் 1 ஐயா. பேப்பர்ல கீழே அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் போனாதான் மேல் டாக்குமெண்ட் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ரூத்தா, அவங்க தேவ பிள்ளைங்க, அவங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுங்க. எப்படியோ தேச மாதிரி இங்க வந்து உட்கார்ந்துக்கிறாங்க. தேச மாதிரி வரல, அங்க இருக்கிற மக்களுக்கு அவங்க சாட்சி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. 21ஆம் வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. மிக திட்டமும் தெளிவான ஒரு வார்த்தை, நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நான் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எந்த விஷயத்துல எவ்வளவு கவனமா இருக்கிறார் பாருங்க. அவருடைய விருப்பத்தின்படி ஆடுறதுக்கு பாடுறதுக்கு கும்மாள அடிக்கிறதுக்கு நான் இங்க வரலப்பா. என்னை அனுப்பின பிதா ஒரு இருக்கிறார், அவர் பரிசுத்தமுள்ளவரா இருக்கிறார், அவர் என்னை ஒரு உத்தியோகமா அனுப்பி இருக்கிறாரு, அதை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்றார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றிலும் உதாரணமும் நமக்கு வழிகாட்டுதலும். அதை நீங்க மறந்துடவே கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க எது எடுத்தாலும் சரி, உணவு வகையா இருந்தாலும் சரி, செய்கையா இருந்தாலும், நடக்க பேச்சா இருந்தாலும், பார்வையா இருந்தாலும், எல்லாவற்றிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் திட்டமும் தெளிவுமா சொல்லிட்டாரு. அவர் சொல்லியிருக்கலாம், என்னை நோக்கி இயேசுவே என்று கூப்பிடுவன் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஏன் பிதாவை போடுறாரு? பிதாவை கனம் பண்ணுகிறார், பிதாவை மகிமைப்படுத்துகிறார். பிதாதான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாருங்கிறத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவுமா சொல்றாரு. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமா இருந்தாலும் அதை யார் அவருக்கு கொடுக்கிறார்? பிதா கொடுக்கிறாரு. ஆகவே பிதாவை அவர் கனம் பண்ணுகிறவரை காணப்படுறார். பிதாவுடைய விருப்பத்தை நீ செய்ய, நீ அன்றாட தேவனை நோக்கி கூப்பிடு. அதுதான் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கிறோம். தானியேலுடைய காரியங்கள்ல ராஜா முத்திரை வச்சாலும் தானியேலுக்கு தெரிஞ்சு போச்சு சிங்க கபி தான் அடுத்ததுன்னு. இருந்தாலும் அவர் கவலைப்படல. அவர் எல்லாவற்றிலும் தேவனை நோக்கி பார்க்கிறவராய் காணப்படுகிறார். தேவனுடைய சித்தம் தன்னில நிறைவேறணும். எத்தனையோ ராஜாக்களை பார்த்துட்டு வந்துட்டாரு. ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4 ராஜாக்கள், ஏறக்குறைய 4 ராஜாக்கள் பார்த்துருவார். நேபுகாத்நேச்சார், அவருடைய மகன் பெல்தேஷாத்சார், அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா தரியும், அதுக்கப்புறம் கோரேஸ். 4 ராஜாக்களை பார்த்துருவார். 4 ராஜாக்களை பார்த்து இன்னும் ராஜ சாப்பாடு சாப்பிட்டுருக்கலாம், தன்னை தீட்டுப்படுத்தவில்லை. புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த இத்தனை ஆண்டு காலம் ராஜ சமூகத்து சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய கல்யாண விருந்திலே எப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பாபிலோன் தேசம் முழு 127 ராஜ்யங்கள் அடங்கிய ஒரு நிலப்பரப்புங்க. அது 127 ராஜ்யங்களுக்கு பாபிலோன் நேபுகாத்நேச்சார் தான் ராஜா. எல்லா தேசத்தினுடைய உணவும் உள்ள வரும், அதுல உச்சிதமானது வந்துடும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கோ பிரசிடென்ட் வீட்டுக்கோ எப்படிப்பட்ட உணவுகள் போகும் பாருங்க. ஒருத்தர் சொன்னாரு, அதுல ஒரு செக்யூரிட்டியா இருக்கிறவர் ஒருத்தர் சொன்னாரு, ஆப்பிள் வந்ததுன்னு சொன்னா பிரசிடென்ட் வீட்டுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அந்த வாசனை வருமா, ஆப்பிளுடைய வாசனை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு உச்சிதமான
தேசத்தின் நன்மை போய் சேருது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசாயா அதிகாரம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா, தேசத்தின் நன்மையினால் உன்னை திருப்தி ஆக்குவேன்னு ஒரு வசனம் இருக்கும். அப்போ பாருங்க பிரியமானவர்களே, என்ன நடக்குது? தேவனுடைய சித்தம் முக்கியம். தானியேல் அதை ஓரம் கட்டிட்டார். இது எனக்கு முக்கியம் இல்லப்பா. அதனால்தான் சிங்கத்துல கபில உள்ள போட்டா கூட சிங்கத்துக்கு வாசனை இல்லை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, வேதத்தின் அடிப்படையில் டைம் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் நிறைய பேச முடியல. தானியேலை தூக்கி உள்ள போட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லுவேன். தானியேலு உள்ள தூக்கி போட்டாங்க. ஏன்? இவரு தேவதூதன் என்ன பண்றாரு? வாயதான் கட்டுறாரு. சிங்கம் கை கால் ஃப்ரீயா தான் இருக்குது, வாய கட்டிட்டாரு. மூக்கு நல்ல வாசனை வரும். நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு முன்னால சாப்பாடு வச்சுட்டாலும் வாய கட்டினா கூட சாப்பாட்டினுடைய வாசனை உள்ள வரும். கை தானா போகும். எடுத்து சாப்பிட முடியுதோ முடியலையோ கை வரும். சிங்கத்துக்கு மூக்கு ஃப்ரீயா இருக்குது, 2 காலும் 2 கையும் ஃப்ரீயா இருக்குது. தானியேல் அடிச்சிருக்கலாம் இல்ல, ஏன் அடிக்கல? சாப்பிட முடியலன்னா கூட அது அடிக்கும், ஏன் அடிக்கல? மாம்ச வாசனை இல்ல, அங்க வெறும் காய்கறி தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. சரீரம் பூமிக்குரிய இச்சைக்கு ஒடுங்கி போச்சு. புல்லு மாதிரி இருக்குது சரீரம். இல்லைன்னா விளையாடப்பட்ட கல்லா மாறி போச்சு. அது இப்படி இப்படின்னா கூட ஒண்ணுமே காணுமே, ஏதோ ஊந்தது, ஆனா ஒண்ணுமே இல்லையா, வாசனையே இல்லையா. சொல்றோம்ல சிலரு, கட்சிக்கு ஏதாவது இருந்தா கூட சாப்பாடு எல்லாம் இருக்குது கட்சிக்க அப்படின்னு கேட்பான். கவனிச்சிருக்கிறீங்களா? அந்த மாதிரிதான் சிங்கத்துக்கு முன்னால போட்டா கூட கட்சிக்க ஒண்ணும் இல்லையா, இன்னத்தையும் போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எப்படிப்பட்ட சரீர ஒடுக்குதல் அங்க இருக்குது பாருங்க. எப்படியாக தானியேல் தன்னை ஒடுக்கி இருக்கிறாரு பாருங்க. சிங்கத்துக்கு முன்னால போனவன் சிங்கத்துக்கு தெரியல, வாசனை இருந்தா தான் அது பக்கத்துல வரும். அது கல்லை தாண்டி போகுது, புல்லை தாண்டி போகுது, மண்ணை தாண்டி போகுது, அது பட்டு நோண்டி நகுது கிடையாது. அந்த மாதிரி ஆயிட்டாரு தானியேல். விலையேறப்பட்ட கல்லு. சரி, இருந்தாலும் நமக்கு ஒரு சாட்சி அவர் இருக்கணும் தான் ஆண்டவர் தூதன் அனுப்பிச்சு வாயை கட்டி விட்டார். பிரியமானவர்களே, தேவ சித்தம் நம்மள நிறைவேறணும். வேதம் அதான் திட்டம் தெளிவுமா சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புற காரியம் என்ன? என் வேலை என்னப்பா? பாருங்க, யோவான் வந்தாரு, அவர் வேலை என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருங்கிறத அவர் விலகிட்டு சொல்லிட்டு போயிடணும், அவ்வளவுதான் அவருடைய வேலை. அவர் வந்தாரு, ஏதாவது ஒரு அதிசயம் பண்ணாரா யோவான்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்ததா? ஏதாவது ஒரு தண்ணீரை திராட்சரசமா? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே பண்ணலங்க. ஆண்டவர் சாட்சி சொல்றாரு, இவனை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி வேறு எவனும் இல்லைன்ட்டார். சின்ன விஷயத்துல பெரிய பட்டம் வாங்கிட்டு போயிடலாம், ரொம்ப சிம்பிள். அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம இத்தனை ஆண்டு காலம் வாழ்றோம், என்ன தேவ சித்தம் என்னடா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நம்ம என்னைக்குன்னா நமக்கு தெரிஞ்சுன்னு இருக்கிறோமா? ஆமென், அல்லேலூயா. ஆகையினால பாருங்க பிரியமானவர்களே, ஐயாவை பார்த்துட்டா, அதனால்தான் அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, தேவ சித்தம் நம்மள நிறைவேறணும். இன்னும் நம்ம மதியற்றவர்கள பூமிக்குரிய காரியங்கள்ல இன்னும் நம்ம பிசினஸ் பெருசாக்கணும். பிசினஸ் ஓரளவுக்கு இருக்குதா, சந்தோஷம். குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவு இருக்கா, சந்தோஷம். தேவனுக்குரிய காரியங்களை ஈடுபடுங்க. கையின் பிரயாசம் வழங்கணுமா? யோப பாருங்க, வேதம் நம்ம போன முறை கூட பார்த்தோம். சன்மார்க்கனும் தீமையை விட்டு விலகிறனும் பொல்லாப்புக்கு பயப்படணும் தேவனுக்கு பிரியமானவாய் நடக்கிற யோபினுடைய காரியங்கள் எப்படி அக்கினி வேலிக்குள்ளார போட்டு வச்சிருக்கிறார். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறீர். வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது. பரிசுத்தத்துக்குரிய தேவனுக்குரிய காரியங்களை போய் பாருங்க. சும்மா அப்படி போட்டீங்கன்னா விதை வளர்ந்துடும். இன்னி கூட பேசும்போது சொன்னாங்க, ஈசாக்கு விதை விதைத்தான். அது 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 இப்பெல்லாம் எடுத்தாக்கா 2 மணி நேரம் பேசணும். அதனால இப்ப நான் அதுக்கு வரல உள்ள. அது இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எப்படி விதை விதைத்தார், எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க பிரியமானவர்களே,
நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 22, 29. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இதுதான் வசனம். இது உலகபூர்வமா இருக்கிறவர்களுக்கு வேதம் திட்டம் தெளிவுமாய் சாலமோன் ராஜா சொல்லப்படுற ஒரு வார்த்தை, நீதியின் வார்த்தை. தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் மனுஷருக்கு முன்பாக அல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு வேதம் திட்டமும் தெளிவா சொல்ற. அப்போ நம்ம ஜாக்கிரதையா நம்முடைய கவன சிந்தனைகள் தேவனுக்குரிய காரியங்கள்ல பரிசுத்தத்திலையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றல இருந்ததுன்னு சொன்னா நம்ம இவங்களுக்கு முன்னால அல்ல, தேவனுக்கு முன்பாக நிற்போம். ஆமென். பாருங்க பிரியமானவர்களே, வேத திட்டம் தெளிவா நமக்கு சொல்லி தருது. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ சரி, முடிவு கட்டுங்க. தேவனுக்குரிய காரியங்களை ஈடுபடுங்க. உங்க கவனமும் சிந்தனையும் செயல்களும் எண்ணங்களும் பேச்சும் நடக்க எல்லாம் தேவனுக்குரியவர்களை மாறட்டும். உங்களுடைய கவனம் தேவனுடைய பாதைக்கு நேரா போகட்டும். தேவனுடைய பாதையில நீங்க நடக்கிற வழியை பாருங்க. அப்போ நம்ம மற்றவர்களுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்ம நிற்போம். இந்த உலக ராஜாக்களுக்கு முன்பாக அல்ல, வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டி உண்டாக்கின ஜீவன்ல தேவனுக்கு முன்பாக போய் நிற்பதற்கு ஏதுவாக அது நமக்கு கிருபையை கொடுக்கும். வேத ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானம் பூமி ஒழிந்து போவோம், என் வார்த்தைகளும் ஒழிந்து போவதில்லை. திட்டமும் தெளிவா சொல்றார் ஆண்டவர். அப்படின்னு சொன்னா இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள நிக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ள நின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானமும் ஒழிந்து போயிடுன்ட்டாரு, பூமியும் ஒழிந்து போயிடும். நம்ம எங்க இருந்து உருவாக்கப்பட்டோம்? எங்க இருந்து உருவாக்கப்பட்டோம்? பூமியின் மண்ணில் இருந்து உருவாக்கப்பட்டோம். நல்லா புரிஞ்சுக்கணும், மிகப்பெரிய ரகசியம் இது. பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம். நல்லா கவனிங்க. பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நம்ம ஒழிந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னா, என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லைன்னு சொல்றாருல்ல, இந்த வார்த்தை நமக்குள்ள வந்துடணும். இந்த வார்த்தை நமக்குள்ள வந்துடுச்சுன்னா வானம் பூமியும், ஆமா மண்ணுக்கு மண்ணா சொல்றாருல்ல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு, கடற்கரையின் மணாலத்தனையாக வானத்தின் நட்சத்திரம், வானத்தின் நட்சத்திரமா மாறிடணும். அப்ப வானமும் போயிடும், பூமியும் போயிடும், நட்சத்திரம் நிற்கும். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துடும். வார்த்தை வந்துச்சுன்னா ஒழிந்து போவதில்லை. அதுதான் தேவன் சொல்றார். பாருங்க பிரியமானவர்களே, வேத திட்டம் தெரியுமா சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 கடைசியாக தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க, முதலாவது இந்த வசனங்கள் தேவன் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, இந்த தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அன்னைக்கு போன முறை பேசிட்டு போன அன்னைக்கு நைட்டே ஜபத்துல ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, அடுத்த முறை நம்ம போகும்போது என்ன நான் கொடுக்கணும். அன்னைக்கு நைட் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் இந்த தலைப்பு. கர்த்தருடைய காரியத்தில் கவனமாயிருன்னு இந்த வார்த்தையை சொன்னார். அந்த கவனமாயிருன்றதை வச்சுதான் ஆண்டவரே இதுக்குரிய வார்த்தைகளை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு உங்க மத்தியில பேச முடியாத கிருபை. அதான் வேதம் சொல்லுது பாருங்க. முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் மனிதனுக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆகவேதான் தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். வாழ்க்கையில நம்ம ஊழியம் பண்றோம் பண்ணல, அது வேற விஷயம். ஆனாலும் வேத திட்டம் தெளிவாய் சொல்லுது, பரிசுத்தத்திலையும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். 5 வகையான ஊழியர்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஐயா, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படல, வேலைக்கு போறேன், சந்தோஷம். அந்த இடத்துல நீ சாட்சியாயி. அதை தான் தேவன் சொல்றார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோன்றார். அப்போ உலக போக்குக்குள்ளார நம்ம போகாம தேவனுக்கு பிரியமான பரிசுத்தத்திலையும் அவருக்கு பிரியமான சித்தம், அவருடைய சித்தம் என்னப்பா அதை நிறைவேற்ற, அதுதான் யோசேப்பு நிறைவேற்றினார்.
சொப்பனத்தை பார்த்துட்டாரு. சொப்பனம் நிறைவேறணும்னா இந்த 2 காரியங்கள் முக்கியன்றது அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆகவேதான் அவர் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன்ட்டார். தன்னை விலக்கி காத்து கொண்டார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய காரியத்துல நாம் கவனமா இருப்போம். பரிசுத்தத்திலையும் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக.